இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக சில நாட்களாவே வாங்கணும்னு நினைச்சிருந்த பூனையை வாங்கின நாள் தான். இன்றைய நாள்ல காலைல எழுந்ததும் காலை உணவுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்காக கிளம்பிட்டேன். அப்புறம் செட்டிங்கா அது எல்லாத்தையும் வாங்கி வீட்டுக்கு வந்துட்டு கிச்சனுக்கு சென்று வாங்கினது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப நாளாவே நம்மளோட சைக்கிள் ஒரு மாதிரி தூசியா இருந்துச்சா அதை தொச்சுட்டே இருக்கும் போது தான் சைட்ல ஒரு நாய் உயிருக்கு போற மாதிரி தொச்சுனே இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஏரியால இருக்கிறவங்க கிட்ட கேட்டா அது ஆல்ரெடி உடம்பு சரியில்லை அப்படிதான் இருக்கு 2 நாளா. சரி இப்பத்திக்கு வெயில் ஒத்துக்கல போல நிழல்ல மாத்தலான்னு மாத்தினேன். பார்த்தா கோவிந்தா அங்கேயே ஒரு மாதிரி பண்ணணும். ஆஹா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு உயிர் போக கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ளூ கிராஸுக்குலாம் கால் பண்ணி பேசினேன். அவங்க ஃபர்ஸ்ட் போன் எடுக்கல, அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட போயிட்டாங்க. 3 மணிக்கு மேலதான் சொன்னாங்க. அப்புறம் நகராட்சி வேற கால் பண்ணி கேட்டோம். அவங்களும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் பேசினாங்க, ஆனா வரேன்னு சொன்னாங்க. சரி அதனால என்னோட வேலையை பார்க்கலான்ட்டு நான் கிளம்பினேன். அப்புறம் நான் கிளம்பிட்டு போறதுக்கு முன்னாடி அந்த கோவிந்தா ஒரு வாட்டி வாட்சா விட்டு, ஆனா எனக்கு இன்னைக்கு ஒண்ணு தெளிவா புரிஞ்சுது. அதாவது மனுஷங்களை தான் இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு தனித்தனியா பிரிச்சு எல்லாத்தையும் ட்ரீட் பண்றாங்கன்னு பார்த்தா இந்த வாயில்லா ஜீவனங்கள் கூட தெருநாயா வீட்டு நாயான்னு கேக்குறாங்க. இதுல தெருநாயா இருந்தா ஒரு பேச்சு, வீட்டு நாயா இருந்தா ஒரு பேச்சு, எனக்கு ஒன்னும் புரியல. அப்புறம் நம்ம ஜிம்ல இன்னைக்கு ஷூட் இருக்கிறதுனால நீ கொஞ்சம் சீக்கிரமா ஜிம்முக்கு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம பிரதர் உமன்ஸ் டே முன்னிட்டு வீடியோ எடுத்தா போல. சரி அவர் பேசி முடியதுக்குள்ள நம்ம பம்ப் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு தெரியாதனமா கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டேன் போலப்பா, என்ன வேற பேச சொல்லிட்டாரு. அப்புறம் ஜிம்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பி நான் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே ப்ளூ மேஸ்ல இருந்து மீல் வந்துட்டு அதை அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆக்சுவலி நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்களுக்கு ரொம்ப நாளாவே ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் சரி சடனா ஒரு பெட்டை வாங்கி கொடுக்கலான்ட்டு முடிவு பண்ணி கிளம்பி இணையதளங்கள்ல ரொம்ப நாளாவே தேர்ந்தேன். ஆனா எனக்கு எதுவுமே செட் ஆகல. அப்புறம் செட் ஆகிற மாதிரி ஒரு கோவிந்த மாட்டோன்னு அவனை தூக்கியா வரும் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதாவது போறதுக்கு முன்னாடி நம்ம ஆகாஷ் மச்சோட வண்டி தான் வாங்கி போனோம். அப்புறம் கோவிந்தன் இருக்கிறதுக்கு போயிட்டு கோவிந்தனை பார்த்த உடனே புதிச்சு அப்புறம் கோவிந்தனை பத்தி சில பல டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு அப்புறம் அவங்க கூட அப்படியே கொஞ்ச நேரம் விளையாடி முடிச்சுட்டு அவள்தான் செல்லத்தை தூக்கின்னு வந்தோம். அப்புறம் அங்கிருந்து வர வழியில நம்ம நண்பர் கடையில, அதாவது தாம்பரம் மாடும் பக்கத்துல லொகேட் ஆயிருக்கு டோஃபல் ட்ரெஸ் ஷாப்புக்கு போயிட்டு நான் ஏதோ சாப்பிடல, கூட நம்ம பசங்க இருக்கானல அவனை சாப்பிட்டாங்க. பிறகு இந்த கிட்டியை வாங்கினா மட்டும் பத்தாதான், அதுக்கு தேவையான பொருட்களை வாங்கினா மட்டும் தான் கோவிந்தா அப்படி இப்படின்னு இருப்பான். அது இல்லாம இது அங்க பார்த்த உடனே வாங்கி வந்துட்டோமா, இது மெயிலா ஃபீமேலான்னு தெரியல. கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஞாபகமா இருந்துச்சு. சோ அப்படியே செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிறகு பூனைக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் வாங்கிட்டு வாங்கின கையோட நைட்டா சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் ஓலா ஆட்டோ புக் பண்ணி அண்ணன் கிட்ட பார்த்து பத்திரமா கூட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டேன்.